அவன் எங்கிட்ட ஏதோ ஒரு ட்ரை லேண்டில் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த பக்கத்து வந்து நீலகிரியில் கூட தான் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஊட்டியில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. அப்போ உனக்கு சம்மந்தமே இல்லாத கல்ச்சர், சம்மந்தமே இல்லாத லேண்டில் வந்து உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அவங்க வந்து நான் ரொம்ப புனிதமானவர்கள், இல்லை யாருமே மனுஷங்க எல்லாருமே தப்பே பண்ண மாட்டாங்க. அதை வந்து லா அண்ட் ஆர்டர் போட்டு நீங்கள் ஒரு சிவில் சொசைட்டிக்கான ஒரு வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதுக்காக அந்த மக்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நேற்று கூட மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அருள்வாக்கு குறி சொல்கிறவர் வந்து ஆடு வெட்டியிருக்கிறாரு வீட்டோட மொட்டை மாடியில். ஒரு நார்த் இந்தியன் அங்கேருந்து பார்க்குறாரு, சங்கி ஒருத்தன், சங்கியா இல்லை சங்கி அந்த வாழும் சூழல்ல இருந்து அவன் வந்து ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணுறான்னா, மாட்டுக்கறி வெட்டப்படுது, மாட்டுக்கறி கோயிலுக்கு எதிரில் வந்து எதிரில் வெட்டப்படுது. இப்போ நம்ம சேனல்லே மாட்டுக்கறி இல்லை, அது ஆட்டுக்கறி தான். அதை ஒரு கேஸ்ட் வந்து தான் வெட்டுறாரு, அவர் வந்து ஆடு தான் வெட்டுறாரு. அப்போ நம்ம போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சேனல்ல. அப்போ அதில் என்ன, திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டுவது என்பது மதுரை மக்களோட கலாச்சாரம்ன்றோம். அப்போ வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வரான், கிளம்பி வந்துட்டு வீட்டு மொட்டை மாட்டில் என்னடா ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு கல்ச்சர் வந்து பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு அது புரியாமல். அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆடு வெட்டினா குறி சொன்ன அந்த அருள்வாக்கு சொன்னவர் அந்த பூசாரியை வச்சு ஒரு இது சொல்றாங்கன்னா, அவர் மன்னிப்பு கேட்டாரு, நான் மூடி வச்சு வெட்டியிருக்கணும். மதுரையோட கல்ச்சர்லயே ஆடு வெட்டுவதோ கோழி வெட்டுவதோ சாதாரண. இப்ப வந்து கோயில் எங்கேயோ இருக்கு, இவர் எங்கேயோ தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டு மொட்டை மாடி இல்ல, கோயிலுக்குள்ளால வெட்டலாம். அவர் வீட்டு மொட்டை மாடி இல்ல, அவர் வெட்டுறாரு. அதுக்கே மன்னிப்பு கேட்கணும்.